திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு தனுசு ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி உங்களை ஆளக்கூடிய கிரகம் குரு பகவானே. தனுசை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. அர்த்தாஷ்டம சனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது கண்டிப்பாக உடம்பு பாதிப்பை கொடுக்கும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் வீடு மனை சொத்துக்கள் இவர் விட்டு போறப்போ உங்களுக்கு சொத்துக்கள் கண்டிப்பா சேர்த்து கொடுத்துட்டு தான் போவார். சனி எந்த இடத்துல விட்டுட்டு போறாரோ அந்த இடத்த கண்டிப்பா கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப 4ஆம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள், உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப நாளா இருந்த அந்த நோய் இதெல்லாமே என்ன ஏதுன்னு காட்டி அதுக்கு ஒரு நல்ல மருந்துகளையும் கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறது சனியினுடைய முழு பலன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் இந்த மாதம் வக்ரம் பெறுகிறார். உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். ஏதாவது ஒரு வழியில பண வரவு, ஏதாவது ஒரு வழியில வீடு மனை சொத்துக்கள் அமைஞ்சு வர்றது, ஒரு நிம்மதியா இருக்கிறது, கொஞ்சம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது, தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, தாய் மூலமாக உதவிகள் கிடைப்பது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே பாருங்க, உங்களுக்கு வக்கரமாக இல்லைன்னா இது சார்ந்த விஷயங்கள் வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க, கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. இருப்பினும் உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருந்து விட்டால் எவ்வளவு கெட்ட நேரம் வந்தாலும் அதைய நாம தப்பிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா உங்களை ஆளக்கூடியவர் யாரு, உங்களுக்கு பொறுப்பேற்றுக்கக்கூடிய கிரகம் எதுனா குருதான். குரு உங்க ராசிக்கு 7ல இருந்து நேர ராசியை பார்க்கிற வரைக்கும் கெட்டதுல இருந்து நீங்க தப்பித்து கொள்ளலாம். நல்ல விஷயங்கள், தெய்வ அனுகிரகங்கள், தெய்வத்தினுடைய பார்வை, குருமார்களுடைய பார்வைகள் இதெல்லாம் உங்க மேல விழுகும் அப்படிங்கறத அமைப்பு. இருப்பினும் அவர் 1 4 7ல இருக்கிறதுனால கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும் பொழுது மனைவி மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, கணவர் மூலமாக உதவிகள் கிடைப்பது, அவர்கள் மூலமாக சந்தோஷங்கள் ஏற்படுறது, திருமணம் வரன் அமைஞ்சு வர்றது, புதிய பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது, இது எல்லாமே இந்த வருடம் நடக்கும் அப்படிங்கறதா உண்மை. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் கேதுவோட சேர்ந்து 9ஆம் வீட்டுல நிக்கிறார் இந்த மாதம் முழுவதும். அப்ப 5 குடையவர் 9ல் இருக்கிறது ஒரு யோகம். ஒரு புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானத்துல போய் இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கிறது, கோயில் கட்டுமான பணிக்கு உதவி செய்வது, நல்ல குரு அமைஞ்சு வர்றது, உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். தந்தை மூலமாக உதவிகள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது, குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷங்கள் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகத்தோடு சேரும்போது கேது அப்படிங்கிற தடை, தாமதங்கள், மன விரக்தி, ஒரு மனசு கஷ்டம் இதெல்லாம் கொடுக்கும். அப்ப அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நல்லது கிடைக்கும். ஒரு மன வலிக்கு அப்புறம் ஒரு நல்லது கிடைக்கிறது, ஒரு மன வேதனைக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பது, ஒரு சின்ன ஒரு தடையானதுக்கு அப்புறம் ஒரு பண வரவு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது, ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது, தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, இதெல்லாமே தனுசுக்கு இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 11ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலே இருக்காரு. 6 6ல் இருந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். எதிரிகளே அது சுபகிரகமாக இருக்கிறதுனால பெரிய வம்பு வழக்கே வராது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதம்ல கேஸ் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வர்றது, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. 6ஆம் இடங்கிறது வேலை வாய்ப்பு, 10 தான் தொழில், 6ங்கிறது வேலை வாய்ப்பு. அப்ப வேலை வாய்ப்புகள் கிடைப்பது, ஒரு தொழில் மாற்றம் பண்றீங்க, ஒரு இடம் மாற்றம் பண்றீங்க, ஒரு வேலை மாற்றம் பண்றீங்க, அல்லது வேலையிலேயே ஒரு அடுத்த போஸ்டிங் கேட்க போறீங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த சுக்கிரன் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அது லாபஸ்தானாதிபதி இல்லையா, நல்ல லாபங்கள் கிடைப்பது, அல்லது உங்களுக்கு லாபம் வேணும்னு சொல்லி இப்ப மேனேஜர் கிட்ட கேட்கறது, அடுத்து மீட்டிங் அட்டன் பண்றது, ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே சுக்கிரன் கொடுப்பார். சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் 8ஆம் வீட்டுல இருக்காரு. என்னதான் 7ல குரு இருந்தாலும் 7க்குடையவர் 8ல் மறையும் பொழுது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதிகமாகிறது இதெல்லாம் உண்டு. புதுசா பொண்ணு பாக்குறீங்க, புதுசா மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னா இந்த மாதம் வேண்டாம். ரெகுலரா பாத்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, புதுசா பாக்குறவங்க வேண்டாம். அதே போல தொழில் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போக, அதாவது எப்படின்னா ஒரு கிளைகள் வச்சிருக்கீங்கன்னா அடுத்த கிளைகள் வேண்டாம், அடுத்த ஸ்டெப் வேண்டாம், என்ன இருக்கோ அதை மூவ் பண்ணி கொண்டு போறது நல்லா இருக்கும். அதுலயே கொஞ்சம் உங்களுக்கு லாபங்களும், அதுலயே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பே உண்டு. புதிய புதிய முயற்சிகள் இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறத தனுசுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் போய் இருக்கக்கூடிய வீடு 7ஆம் வீட்டுல குருவோட 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு சிவராஜ யோகமாக பெயர் புகழ் மதிப்பு அது கொடுக்காம போகாது. தந்தை மூலமாக, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பணம் கிடைப்பது, கணவன் மூலமாக கணவர் சொத்து கிடைக்கிறது, மனைவி சொத்துக்கள் கிடைப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்தது பாருங்க, அவர் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 8க்கு வருகிறார்.
அப்ப சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகமாக கொடுத்தாலும் கூட 8ஆம் இடத்துல வந்து நிற்கும் பொழுது அந்த 16ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் ஆரோக்கியத்துல, அதாவது அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதற்கப்புறம் பூர்வீக சொத்தை பத்தி பெருசா பேசக்கூடாது. ஏன்னா அவரும் உங்களுக்கு 18ஆம் தேதி மேல் வக்கரம் ஆகிறதுனால இன்னும் கோபங்களோ அல்லது நீங்க கேட்ட விஷயங்கள் கிடைக்காம போயிடும். எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறதாக இருந்தாலும் ஒரு 18ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். தனுசை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது ஒரு 50 to 60 இருக்குது அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட குரு பார்வை இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனையில இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். ஜாதக ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம்.